சேலம் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே கொட்டப்படுவதால் கிச்சிபாளையம் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சியில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் 350 டன் குப்பைகள் கடந்த 30 ஆண்டுகளாக கிச்சிபாளையம் பகுதியில் கொட்டப்பட்டு வந்ததை அடுத்து 35 ஏக்கரில் திடக்கழிவுகள் மலை போல் தேங்கியுள்ளது. குப்பை கிடங்கு வேறு பகுதிக்கு மாற்றப்பட்ட பொழுதிலும் கிச்சிபாளையம் பகுதியில் தனியார் நிறுவனங்கள் குப்பைகளை தொடர்ந்து கொட்டி வருகிறது. பிளாஸ்டிக் பொருட்கள், மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்படுவதால் தொற்று நோய்கள் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சிங்கம் படத்தில் வர மாதிரி இந்த மெடிசன்லாம் குப்பமேட்டில் கொண்டாந்து போட்டு கொளுத்துறாங்க. இந்த மாடோ பன்னியோ எது சேர்த்தாலும் இந்த குப்பமேட்டில் தான் கொண்டாந்து போடுறாங்க. அந்த ஆஸ்பத்திரி குப்பை இதெல்லாமே கொட்டுறாங்க. மாட்டு இது கோழி தோல் எல்லாமே கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. குப்பைகளை கொட்டுபவர்கள் அதனை எரித்தும் விடுவதால் 24 மணி நேரமும் அப்பகுதி புகை மூட்டமாக காணப்படுகிறது. இதனால் குழந்தைகளுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படுவதாக பெற்றோர்கள் கூறியுள்ளனர். இப்போ ஒரு 4-5 மாசத்துல நிறைய அளவுல நிறைய காய்ச்சல் அது இது வந்துருக்குது. இப்ப பாருங்க, ஒரு 5-6 நாளைக்கு முன்ன நல்லா வச்சு புகைச்சல் வந்து அப்படியே ஒரே கருகுமுன்னு மயான மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரோடு பாருங்க, இந்த ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. தனியார் குப்பை மேடை நிறைய கொண்டு வந்து கொட்டுறாங்க சார். இதுல என்ன கொட்டுறாங்களா, நைட்ல என்ன பண்ணிடுறாங்க, பத்த வச்சு விட்டு போயிடுறாங்க. அந்த புகை சுவாச காற்ற வாங்க முடியல. பிள்ளைங்களுக்கு நிறைய நோய் வருது. அதே இல்லாம பாத்தீங்கன்னா தண்ணி சார் இந்த டிக்காசல கலர்ல வருதுங்க சார். இங்க இருந்து குப்பையை எரிக்கி விட்டுறாங்க. குப்பை வருது, பணம் எரிச்சு பணம் புகையெல்லாம் வீட்டுக்குள்ள வருது. பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதிக்கப்படுது. அப்புறம் இந்த இடமே கவுச்சியா வருது. சோறு திங்க முடியல, தெரியுதுங்களா? அங்க சுத்தம் பண்றதுக்கு கூட யாரும் வர்றதில்ல. மழைக்காலங்களில் குப்பை கழிவுகளுடன் கலந்த மழைநீர் நிலத்தில் இறங்குவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இப்பகுதி குழந்தைகளும் குப்பைகளின் நடுவே விளையாடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். குப்பையில் இருக்கிற அந்த தண்ணி பக்கத்துல எங்க இருந்தாலுமே அந்த கலர் அந்த மஞ்சள் கலரா தான் மாறுது. அப்ப என்ன பண்ணலாம்? நல்ல தண்ணியே எல்லாரும் குடிக்க முடியாது. வர தண்ணியில வச்சு 20 குடம் 30 குடம் அத்தான் கிடைக்கும். மீதி 30 தண்ணி பயன்படுத்தி தான் ஆகணும். அதனால பொதுமக்கள் அந்த தண்ணியை ஒவ்வொருத்தரும் இந்த தண்ணி எதுக்குமே புழங்குறதே இல்லை. காசு போனாலும் போதுன்னு தண்ணி வண்டி வெளியே இருந்து காசு 400 500 கொடுத்து வண்டி வாங்கி அதுதான் பழகுறாங்க. துணியை துவைச்சாலும் அதே மாதிரி தான் ஆகி போயிரு. இந்த குப்பை மேடு கொட்டுறதுனால என்ன ஆகுதுனாக்கா, தண்ணி சுத்தியில் போர் வாட்டர் எதுவுமே எங்களுக்கு எல்லாம் கருப்பு கலர்ல மாட்டு கோமி மாதிரின்னு கூட சொல்லலாங்க. அதை அந்த தண்ணி ஒரு செடிக்கு விட்டாலும் செடி செத்து போயிருது. நல்ல தண்ணி மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது. 10 நாளைக்கு வரும்போது நாங்கள் அந்த தண்ணி சேமித்து வைக்கிறது குடத்துலையும் பேரலையும் தான் பிடிச்சி வைக்கிறோம். கலெக்டர் அம்மா ஆர்டர் போட்டாங்க, பிளாஸ்டிக்கில் தண்ணி வைக்கிறேன்னு சொல்லி பஞ்சாயத்து கை கீழே ஊற்றிட்டு போயிடுறாங்க. தண்ணி இல்லை, திருப்பி குடத்தை தூக்கிட்டு நாங்கள் ரொம்ப தூரம் போகிறோம். இந்த உப்பு தண்ணின்றது கையை கழுவுனா கூட இந்த தோல்லாம் அப்படியே இங்கே பாருங்க, ஸ்கின் ப்ராப்ளம் ஆகி வருது பாருங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா அப்படி வருது. இன்னும் இந்த தண்ணி உப்பு தண்ணியில ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, கிடையாது. சேலம் மாநகராட்சியில் பணியில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கும் இதே பகுதியிலேயே அரசு வீடுகள் கட்டி கொடுத்துள்ளது. இதனால் ஊரையே சுத்தப்படுத்தும் அவர்கள் குப்பைகளின் நடுவே வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஊரே குப்பை அள்ளுறோம் சார். நாங்க ஊரே குப்பை அள்ளுறோம். ஆனா எங்களுக்கு எதுவும் ஒன்றும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணி கொடுங்க. குப்பை மேட்டை இரவு நேரங்களில் சிலர் சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஊருக்குள் செல்ல குப்பை மேட்டை கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் அவ்வழியே செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்க 40 வருஷமா இருக்கிறோம் இங்க. அப்புறம் கோயிலுக்கு வரவங்க கூட கோயிலுக்கும் வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சுத்தி குப்பையா இருக்கிறதுனால பூச்சி புழு எல்லாம் நிறைய வருது. பாம்பு அதெல்லாம் நிறைய வருது. எங்க சமுதாயத்தை இப்படி போயிருச்சு. எங்க பிள்ளைங்க சமுதாயமாசி நல்லா இருக்கணுங்க. எங்களால முடிஞ்சது இந்த கவர்மெண்ட் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இதை அகட்டி கொடுங்க. தண்ணி வசதி பண்ணி கொடுங்க. லைட் வசதி, ரோடு வசதி எதுவுமே இல்லைங்க. குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்கவும், மலை போல் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றவும் மாவட்ட நிர்வாகம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிச்சிபாளையம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.